சுருளி மலை இயற்கை எழில் கொஞ்சும் மேற்கு தொடர்ச்சி மலை, மனதை மயக்கும் சுருளி அருவி, அழகான அடர்ந்த காடு, காட்டுக்குள் கைலாசநாதர் கோயில் என ஒரு சுற்றுலா தலத்திற்குரிய அனைத்து அம்சங்களையும் அடக்கிய அழகான இடம். தேனி மாவட்டம் கம்பம் அருகில் அமைந்துள்ள சுருளி மலையின் அழகை காண தினந்தோறும் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டுதான் இருக்கும். அதிலும் காதல் ஜோடிகளின் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகம். காரணம், காதல் ஜோடிகளுக்கு தேவையான தனிமையான இடங்கள் இங்கே நிறைய உண்டு. இப்படி பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியும் காதலர்களுக்கு தனிமையும் தருவதால் இங்கு எப்போதும் மக்கள் கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் சில தினங்களாக காதல் ஜோடிகளே இங்கு தலை காட்டவில்லை. மக்கள் கூட்டமும் வெகுவாக குறைந்திருந்தது. ஏன், எதனால் இந்த மாற்றம்? அப்படி என்னதான் நடந்தது சுருளி மலையில்? சுருளி மலையின் இந்த மாற்றத்திற்கு காரணம் மக்களிடம் ஏற்பட்ட அச்சம்தான். ஆம், சுருளி மலையின் மலைப்பாதையில் அகோரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்த காதல் ஜோடியின் சடலத்தை பார்த்த பின்புதான் பெரும்பாலும் மக்கள் இங்கே வர யோசிக்கிறார்கள். யார் இந்த காதல் ஜோடி? எதற்காக நடந்தது இந்த கோரக் கொலை? தேனி மாவட்டம் கோட்டூரைச் சேர்ந்தவர் தங்க நதி. இவரது மகன் எழில் முதல்வன் தேனியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் BA முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். தேனி மாவட்டம் முத்துதேவன் பட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கணேசனின் மகள் கஸ்தூரி. இவர் கம்பம் அருகே உள்ள தனியார் ஆசிரியர் கல்வி கல்லூரியில் B.Ed படித்து வருகிறார். கஸ்தூரியின் தோழியின் மூலமாக கடந்த 6 மாதத்திற்கு முன் எழில் முதல்வனும் கஸ்தூரியும் சந்தித்துள்ளார்கள். கண்டவுடன் காதல் இவர்களுக்கு வந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து பேசி பழகி வந்தனர். 6 மாதத்திற்குள் காதலர்கள் ஜோடியாக வெளியே செல்லும் அளவிற்கு அவர்களுக்குள் நெருக்கம் அதிகமானது. தேனி, கம்பம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதியைச் சேர்ந்த இளம் காதல் ஜோடிகளின் புகலிடம் சுருளி மலைதான். கஸ்தூரியும் எழில் முதல்வனும் கடந்த 14/5/2011 அன்று கல்லூரிக்கு செல்லாமல் சுருளி மலைக்கு செல்ல முடிவு செய்தனர். அந்த மாதிரி பைக் வேணும்பா அப்படின்னு கேட்டேன் சார். எதுக்குடா பைக் வேணும்? நான் அந்த மாதிரி வாழைக்காய் வெட்டணும், நம்ம காய் வெட்டணும், எங்கடா போறா, நம்ம போகக்கூடாதா அப்படின்னு சார். எப்போ நான் அந்த மாதிரி கோழிக்கு விளையாட போறேன், விளையாண்டு 12 மணிக்கெல்லாம் நான் உங்கள்கிட்ட வந்துருவேன்ப்பா, நீங்க வாழைக்காயை வெட்டி வைங்க அப்படின்னு சொன்னேன் சார். சரி, நம்ம உள்ள விளையாட போகுது, என் மையன் உள்ள விளையாட்டு கொஞ்சம் திறமையான சார், நல்லா விளையாட போவேன், சரி விளையாடுறேன் அப்படின்னு, சரி விளையாண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நானும் பைக் சாவி கொடுத்தேன் சார். அதன்படி எழில் முதல்வன் 2 சக்கர வாகனத்துடன் வந்தார். அவருடன் கஸ்தூரி பின்னால் அமர்ந்து அவரை அணைத்துக் கொள்ள வானத்தில் பறப்பது போல் இருந்தது எழில் முதல்வனுக்கு. வண்டி சுருளி மலையை நோக்கி வேகம் பிடித்தது. இவர்களுக்கு துணையாக கஸ்தூரியின் தோழியும் அவர்களின் காதலனும் வர 2 ஜோடிகளும் ஆனந்தமாய் சுருளிமலை அடிவாரத்தை அடைந்தார்கள். அதன் பின் மலையின் அழகை ரசித்துவிட்டு சுருளி அருவியில் காதல் ஜோடிகள் சந்தோஷமாய் ஆட்டம் போட்டார்கள். சுருளி மலையை சுற்றி உள்ள பல இடங்களை ஆனந்தமாய் பார்த்த காதல் ஜோடிகள் கடைசியாக காட்டுக்குள் இருக்கும் கைலாசநாதர் கோயிலுக்கு செல்ல முடிவு செய்தனர். அதன்படி மீண்டும் 2 சக்கர வாகனத்தில் கைலாசநாதர் கோயிலை நோக்கி புறப்பட்டனர். ஒரு குறிப்பிட்ட பகுதியை அடைந்த பின் வண்டியில் செல்ல முடியாததால் வண்டியை விட்டுவிட்டு காட்டுப்பகுதியின் ஒத்தையடி பாதை வழியாக கோயிலை நோக்கி சென்றார்கள். சென்றவர்கள் திரும்பி வரவே இல்லை. நேரம் சென்று கொண்டே இருந்தது.
மாலை 6 மணி வரை கஸ்தூரி வீடு திரும்பாததால் கலக்கமடைந்த கணேசன் பலரிடம் விசாரித்திருக்கிறார். அப்போதுதான் தனது மகள் எழில் முதல்வனை காதலித்ததும் அவனுடன் தான் வெளியே சென்றிருக்கிறார் என்பதும் தெரிய வந்தது. கடும் கோபத்துடன் எழில் முதல்வனின் வீட்டிற்கு போன் செய்து எனது மகளை காணவில்லை, எங்கே உன் மகன் என்று கேட்டிருக்கிறார் கணேசன். ஒரு 10-11 மணிக்கு மேலே அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து நைட்டு ஃபோன் பண்ணாங்க சார். இந்த மாதிரி கஸ்தூரியை காண, கஸ்தூரி அங்கே வந்துருந்துச்சா அப்படின்ட்டு கேட்டாங்க சார். ஐயம்மா அந்த மாதிரி எழிலும் காண, 2 பேரும் பிள்ளைகளை காணுமா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் சார். அப்போ நீங்கள் தேடுங்க அப்படின்ற மாதிரி காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க வந்து அப்போ நாங்கள் இந்த காணாமல் இப்போ கோயில்களில் வந்து நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி போன பிள்ளைய காணணும்னு சொல்லி கோயிலில் ஒரு தேடினா 10 மணி 11 மணி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபுல்லாக வரலன்னு சொல்லுமே கோட்டூர்லேருந்து அங்கே ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னண்டா இந்த கோட்டூர்லேயும் ஒரு பையனை காணோம், உங்கள் வீட்டில் அந்த பிள்ளைய காணுமா அப்படின்னு இங்கேயும் அந்த பையனை காணாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு நாங்கள் காலையில் விடிய காலையில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வரமே இந்த மாதிரி இருந்தால் அப்போ உங்கள் வீட்டில் வந்து வரலையா செய்யலையான்னு அவங்க கேட்டாங்க. நாங்கள் வந்து தங்கநதி காலையில் கல்லூரிக்கு சென்றவன் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை என்றும் அவனது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்றும் நாங்களும் என் மகனை தேடிக் கொண்டிருக்கிறோம் என்று கூற அதிர்ச்சி அடைந்த கணேசன் தேனி காவல் நிலையத்திற்கு விரைந்தார். அங்கு தனது மகளை காணவில்லை, எழில் முதல்வன் தான் கடத்தி சென்றிருக்க கூடும் என்று புகார் அளித்தார். மகளிர் காவல் நிலையத்தில் இந்த மாதிரி எழில் முதல்வன் கடத்திட்டு போயிட்டான் கஸ்தூரி அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சார். அதன் பின்னால் இரு வீட்டாரும் 3 நாட்களாக பல இடங்களில் தேடியும் பலரை விசாரித்தும் உள்ளனர். அப்போது கஸ்தூரியின் தோழி சுருளிக்கு சென்று பாருங்கள் என்று தயக்கத்துடன் சொன்னார். அதே நேரத்தில் எழில் முதல்வனின் உறவினர் ஒருவருக்கு வனத்துறையிடம் இருந்து ஒரு தகவல் வந்தது. சுருளிமலை அடிவாரத்தில் தங்க நகதி என்ற பெயருடைய 2 சக்கர வாகனம் உள்ளதாகவும் அதை எடுத்துச் செல்லும்படியும் வனத்துறையினர் சொல்ல, இந்த மாதிரி சுருளியில் பைக் நிற்குது அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு சார். பைக்கு நாங்கள் போய் பைக்கை பார்த்தோம் சார். பைக் எங்க வேண்டியதே சார். பதற்றத்துடன் எழில் முதல்வனின் தந்தை தங்கநதி மற்றும் அவரது உறவினர்கள் சுருளியை நோக்கி விரைந்தனர். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒருத்தர் மிரட்டி இருக்கே கத்திய வச்சு அவங்க 2 பேரும் காலில் விழுந்தனே விட்டுட்டானா. என் பிள்ளைக அருவிக்கிட்ட போன பிள்ளைகளை காணும் சார். அந்த பிள்ளைக 2 நாள் கழிச்சு எனக்கு வீட்டில் சொல்லுச்சு. வீட்டில் சொல்லவும் நீங்கள் போய் சுருளியில் ராவுங்கம்மா, நீங்கள் போய் சுருளியில் ராவுங்கம்மான்னு தெரியல. நாங்கள் வண்டியை வந்து பார்த்தோம். வண்டி படிக்காதவங்களால பேரை பார்க்காம வந்துட்டாங்க. நேற்று வந்து பார்த்தேன் சார். என் பிள்ளைய சாக வச்சு குத்தி என் பிள்ளைய கொலவெண்ணி போட்டுட்டாங்க சார். உள்ளர கொலவெண்ணி கூட வெளியே வர அப்படி போட்டாங்க சார். என் பிள்ளைய இங்கே ஒரு போலீஸ் கண்ட்ரோல்